அமெரிக்காவில் நம்ம ஆள் ஒருத்தன் பல்வலி தாங்காமல் பல்லை பிடுங்கலான்னு டென்டிஸ்ட் கிட்ட போனான். டாக்டர், என் பல்லை பிடுங்கணும்னு எவ்வளோ ஆகும்? $1200 ஆகும். அந்த ரேட் அவனுக்கு அதிகமாக தோணுச்சு. கொஞ்ச நேரம் யோசனை செஞ்ச பிறகு அவன் அவர்கிட்ட, டாக்டர், என் பல்லை பிடுங்க இதைவிட குறைந்த செலவில் வேறு ஏதாவது வழியில் இருக்கா? ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு. அனஸ்தீஷியா இல்லாமல் வேணும்னா செய்யலாம். $500 கொடுத்தா போதும், ஆனால் ரொம்ப வலிக்கும். பரவாயில்லை டாக்டர், அனஸ்தீஷியா இல்லாமலே பல்லை பிடுங்குங்க, நான் எப்படியாவது வலியை சமாளிச்சுக்கிறேன். டென்டிஸ்ட் அவனோட பல்லை பிடுங்கிய போது அவன் வலி ஏதும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பல்லை பிடுங்கி முடிச்சதும் அவருக்கு பணம் கொடுக்க முயன்ற அவனிடம் டென்டிஸ்ட் சொன்னார், இந்த அளவு தைரியமும் சகிப்புத்தன்மையுடனும் ஒரு பேஷண்ட்டை கூட இதுவரை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு நீ கேஸ் ஸ்டடி மாதிரி. எனவே நீ எனக்கு ஃபீஸ் தர வேண்டாம். இந்த $500 எனது அன்பளிப்பாக நீயே வைத்துக்கொள் என்று தனது பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தார். மாலை நேரத்தில் தனது வழக்கப்படி தனது சக பல் மருத்துவர்களிடையே பேசி கொண்டிருந்த போது காலையில் தனது கிளினிக்கில் வந்த பேஷண்ட்டுடன் தனக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவத்தை மிகுந்த ஆச்சரியத்துடன் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். எல்லோரும் அவர் சொன்னதை வியந்து போய் கேட்டுக்கொண்டிருந்த சமயத்தில் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் எகிரினார். நீங்க சொன்ன பேஷண்ட் காலையில் முதலில் என்னிடம்தான் வந்தா. அவனுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து வெளியில அமர்ந்து காத்திருக்க சொன்னேன். அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா அவன் சீட்ல இல்லை, ஒரடியா காணாம போயிருந்தான். அந்த பயப்புல தான் உங்களிடம் வந்திருக்கான் போல இருக்கு என்று புலம்பி தீர்த்து விட்டார்.